ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பற்றின எப்போ பாரு நம்மளுடைய விஜய் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோம். அது நான் உனக்கு கட்டினது தாலியோ இல்லை, அது ஜஸ்ட் கயிறு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே சார், அது கயிறாகவே இருக்கட்டும், தாங்க நீங்கள் கட்டின தாலி இதுக்கு மேலே இது என் கழுத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் விருப்பப்பட்டு என் கழுத்தில் கட்டில் நான் ஏதோ ஃபோர்ஜரி பண்ணி கட்டிக்கிட்ட மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மல்லி ஸோ தாலியை கழட்டி கொடுத்துட்றாங்க. என்னடா இவ பொசுக்குன்னு தாலியை கழட்டி கொடுத்துட்டாலே அப்படின்ற மாதிரி விஜய் யோசிக்க போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இவன் தாலியை கழட்டி கொடுத்ததுனால இவளால் ஏதாவது பிரச்சனை வருமா, வெண்பா நம்ம கை விட்டு போயிடுவாளா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிக்க மட்டும் தாங்க ஆரம்பிக்கிறாரு. தவிர மல்லியோட சேர்ந்து வாழணும் அப்படின்றது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டேன். மல்லி நான் சொன்னதுமே தாலியை கழட்டி கொடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காருங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கும் விஜய்க்கும் நடந்த சண்டையெல்லாம் பார்த்துட்டும் நம்முடைய மல்லி காலத்தில் அவளே தாலியை கழட்டி கொடுத்தது எல்லாமே பார்த்துட்றாங்க. பார்த்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை தான் விஜய் நான் அவங்ககிட்ட எதிர்பார்த்தேன், வேறு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறேன். அதே சமயம் நம்ம அன்னபூர்ணி அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன மல்லி அவசரப்பட்டுட்டியே, நான் உனக்கு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு தரலான்னு இருந்தேன், உன் தலையில் நீயே மல்லாண்டி போட்டிக்கிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஆண்டவா என்னால் முடிச்சுதான் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே நீ விட்ட வழியை மல்லிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா அவருடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா உடனே ரஞ்சிதாவுக்கு தான் சொல்கிறாங்க. ரஞ்சிதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு விஜய்க்கு மல்லிக்கு பயங்கரமாக சண்டை முத்தி போச்சு. சித்தியும் வீட்டை விட்டு வெளியே போனதுனால விஜய் கேள்வி கேட்டதுனால பார்த்தீங்கன்னா நான் கட்டின தாலியில் கயிறுன்ற மாதிரி கேட்டதுனால மல்லி விருப்பம் இல்லாத எதுக்கு என் கூட வாழணும், நானே விட்டு விலகிறேன், உங்களுக்கு எப்போ என் மேலே நான் எந்த ஒரு தப்பும் செய்யலை அப்படின்றத தெரியுதோ அப்போ என் கழுத்தில் தாலி கட்டுங்க அப்படின்ற மாதிரி கழட்டி கொடுத்துட்டா. இனிமேல் நமக்கு பிரச்சனையே இல்லை, ஈஸியாக விஜயோட மனசை மாற்றி அவனுக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் என்னுடைய லட்சியமே அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஆசைப்படுறது எல்லாமே விஜய் மேலே, அவருடைய சொத்து மேலே மட்டும்தான்றதை கூடிய சீக்கிரம் நம்முடைய விஜய் புரிஞ்சுக்கிட்டு மல்லி எந்த ஒரு தப்பும் செய்யலை, இந்த கல்யாணம் தானாக நடந்தது, கடவுளோட ஒரு அருளால் நடந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் போயிட்டு மல்லி என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கெஞ்ச போகிறாருங்க. வேறு பெரிய எபிசோடு இதுதாங்க நடக்குது. நம்முடைய வெண்பாவோட மனசை உண்மையை சொல்ல போனால் இந்த நம்மளுடைய விஜய் தான் காயப்படுத்திக்கிட்டு இருக்காருங்க. வேறு பெரிய எபிசோடு இதெல்லாம் தான் நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாத பாருங்கள்.